உலகத்தோட மிகப்பெரிய உயிரினமான ப்ளூ வேல் இறந்து போனா என்ன ஆகும் தெரியுமா உங்களுக்கு? சொல்ல போனா ப்ளூ வேல் ரொம்ப அறிவான ஒரு உயிரினம். இது மனிதர்களுக்கு எந்த விதமான ஆபத்தையும் தான் வேணும்னு நினைக்கிறது கிடையாது. பட் சொல்ல போனா இது மனிதர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்லதும் பண்ணிட்டு இருக்குங்க. அதாவதுங்க ஒரு ப்ளூ வேலோட பாடி வந்து கிட்டத்தட்ட 33 டன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். இது இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய நல்லதும் கூட. அப்படிப்பட்ட இந்த ப்ளூ வேல் தான் இறக்க போறோம் அப்படிங்கிறது எப்ப தெரியுதோ அது கடலோட மேற்பக்கத்துக்கு வந்து தான் வாழ்க்கையோட கடைசி பேக் டைவா அது அடிக்கும். அப்படி அடிச்சது இறந்த உடனே சொல்ல போனா அந்த பாடி வந்து கிட்டத்தட்ட 1000 இருந்து 3000 அடி ஆழத்துல போய் சேரும். அப்படி சேர்றதுக்கு முன்னாடி அது இறந்த மாசத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்குள்ள அதோட பாடி பார்ட்ஸ் எல்லாம் வந்து சாப்பிடுறதுக்குன்னு இந்த பெரிய பெரிய மீன்களான ஷார்க்ஸ், டால்பின்ஸ், அப்புறம் இந்த ஹேக் ஃபிஷஸ் எல்லாம் வந்து அதை சாப்பிட்டு உயிர் வாழ ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட 90 டன் ஆஃப் ஃபிளஷ் அதை யூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் 2 இருந்து 10 வருஷத்துக்குள்ள அந்த கடலோட ஆழ் மட்டத்துக்கு போன உடனே அதுல இருக்கிற மிச்ச மீதியா வந்து ஜாம்பி வார்ம்ஸ் போன்ற சில உயிரினங்கள் சாப்பிட்டு வாழ ஆரம்பிக்கும். ஏன் நத்தைகள் கூட அப்ப சாப்பிட்டு வாழுங்க. 10 இருந்து 50 வருஷத்துக்குள்ள அந்த ப்ளூ வேலோட இறந்து போன பாடி வந்து ஒரு கீமோசிந்தெடிக் எக்கோசிஸ்டத்தை கிரியேட் பண்ணிரும். ஏனரோபிக் பாக்டீரியா எல்லாம் வந்து அதோட மொத்த எலும்பையும் வந்து பிரேக் டவுன் பண்ணி ஹைட்ரஜன் சல்ஃபேட் ரிலீஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணி இந்த டியூப் வார்ம்ஸ், மசில்ஸ் போன்ற உயிரினங்களும் வாழ ஆரம்பிக்கும். கடைசியா பல நூற்றாண்டுகள் கழிச்சு ப்ளூ வேலோட பாடி வந்து புதைப்படியமா மாறி நமக்கு ஃபியூச்சர்ல ஃபாசில்ஸா யூஸ் ஆகும்.